फर्क मेहता का उल्टा चश्मा। அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என்ன வெத்து வெட்டு, நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. அட தப்பச்சாலும் இந்த பாலை நீ குடிச்சதானா? ஆமா. வேண்டாம் மம்மி, எனக்கு பால் வேண்டாம். டேய் மகனே, சீக்கிரம் அவனை புடுறா. இந்தாங்க மாமா, இந்த பாலை குடிங்க. என்ன மாமா நீங்க மறுபடியும் அவனை தப்பிக்க விட்டுட்டீங்க? இந்தா மகனே, இத புடிச்சுக்க. ஏண்டா நீ பாலை குடிச்சுக்கிட்டு இருக்க, அவன் ஓடி போயிட்டான் பாரு. இத பாரு பேராண்டி, நல்லா கேட்டுக்க. பால் குடிக்கிறதுனால உனக்கு சக்தி வரும். கோகினி, சோனு, நீங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு மொத்த டப்போட ஆர்மிக்கும் வலுக்கட்டாயமா பால் கொடுத்திருக்காங்க. ஆமா, எனக்கு பால் குடிக்கவே சுத்தமா பிடிக்கல. நமக்கு பிடிக்காத போய் எதுக்கு அப்பா அம்மா கம்பல் பண்ணி கொடுக்கறாங்க? வீட்டுக்கு பால் வருதுல, அதான் குடுக்குறாங்க. ஐடியா. நாளையில இருந்து நம்ம யார் வீட்டுக்கும் பால் வராது. இம்பாசிபிள் டப்பு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் டப்பு. வெயிலும் பழலும் மழையோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு பால் ஊட்டுவேன். சிங்கத்தோட சத்தம் எங்க இருந்து விடுது? என் சிங்க குட்டி போ. யாராவது காப்பாட்டுங்கப்பா, சீக்கிரமா வந்து என்ன காப்பாட்டுங்க. ஆஹா, தேவையில்லாம பயந்துட்டப்பா. இது சாதாரண டாகி. அப்பா, இன்னைக்கு என்ன ஆனாலும் டப்புவா பால் குடிக்க வச்சிடணும். ஆமாண்டா மகனே. வரான். அட்டென்ஷன், டப்பு தயாரா இருக்கான். பால் குடிக்க டப்பு தயாரா இருக்கான். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். அம்மா, பாலை கொடுங்க. ஏப்பா டப்பு, நீ நல்லா தானே இருக்க? ஆப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? என்ன நீ குடிக்கிறதுக்கு பால் கேட்டிருக்கியப்பா? ஆமாப்பா, தாத்தா தான் சொல்லிட்டாரே பால் குடிச்சா சக்தி வரும்னு. தயா, சீக்கிரம் பால் கொண்டா. சீக்கிரம்.
சீக்கிரம் பாலை குடு. இந்த பால்காரன் இன்னைக்கு வரலீங்க. என்ன அப்போ இந்த டம்ளர்ல என்ன இருக்கு? இது வெறும் டம்ளருங்க. அப்ப எதுக்காக இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு இங்க வந்த? அட ஏனுங்க நீங்க இது கூட புரியாம பேசுறீங்க? வெறும் டம்ளர் உங்க கண்ணால நீங்க பார்த்தா தானே இன்னைக்கு பால்காரன் பால் கொண்டு வரலன்றது உங்களுக்கு தெரியும். மம்மி, நான் இன்னைக்கு பால் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா வந்தேன். இன்னைக்கு பால் வரல, அதனால நான் திரும்பி போறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். வெயிலோ புயலோ மழையோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு பால் ஊட்டுவேன். இன்னைக்கு நம்மளோட இந்த ஃப்ரெண்டு உல்ஃப் வேஷம் போட்டு பால்காரனை துரத்த போறான். மோத்தி மோத்தி செல்லும் எங்க இருக்க? இங்க ஓடி வா. நம்ம பிளான் சொதப்பிடுச்சு. பால்காரன் கொஞ்சம் புத்திசாலி தான். நம்ம கிட்ட இருக்கிறத விட இவர் பெரிய டாகியை கொண்டு வந்து மோத்தி வேலை முடிஞ்சது, வா. நம்மளோட இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு டப்பு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம பாலை குடிச்சுதான் ஆகணும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நேரா அந்த பால்கார அங்கிள் வீட்டுக்கே போயிடலாம். இங்க பாரு தம்பி, நான் என் பசங்களை விட பிஜிலி மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். அதனால இதுக்கு நிறைய கொள்ளு புண்ணாக்கெல்லாம் போடுன்னா. நான் கிராமத்துக்கு போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் தான் திரும்ப வருவேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. நான் இத ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவர் இப்ப கிராமத்துக்கு போக போறாரு. நாளைக்கு அவர் வரதுக்குள்ள பிஜிலியை கடத்திடலாம். ஃப்ளூட் வாசிச்சா தானே சத்தம் வரும். இவன் இப்ப என்ன சொல்றா? மாடு இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் பால் எங்க இருந்து வரும்? எஸ். பிஜிலிய தினம் குளிப்பாட்டிடுன்னா அப்புறம் கட்டி போடாத. ஏன்னா பிஜிலிக்கு கட்டி போட்டா சுத்தமா பிடிக்காது. இது உண்மையிலேயே ஆச்சரியமான மாடுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜிலிய தப்பி தவி கூட மாடுன்னு கூப்பிடாத. அப்படி கூப்பிடா எனக்கு கோவம் வந்துடும். ஆஹா, இந்த விஷயத்தை தானே நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லி இருக்கணும். என் இடுப்பு போச்சே, என்ன பண்றது? நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். நான் நினைச்சத சாதிச்சு காட்டுறவன். என்ன உனக்கு புரிஞ்சதா எரும மாடு? பிஜிலி, என் செல்ல பிஜிலி, நீ உண்மையிலே ரொம்ப அன்பான பிஜிலி. நீ பாட்டுக்கு ஜாலியா சந்தோஷமா தெரிஞ்சல. எங்க இப்ப அந்த மாதிரி திரி பாப்போம். பிஜிலின்னு கூப்பிடு, மாடுன்னு சொல்லாத. எரும மாடா மாடுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அச்சச்சோ, இவரு பிஜிலிய கட்டி போட்டுட்டாரே. டப்பு,
இப்போ நம்ம எப்படிப்பா பிஜிலியை கிட்னாப் பண்றது? நான் உன்னை குளிப்பாட்ட மாட்டேன், அப்புறம் சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டேன், அப்புறம் அவுத்தும் விட மாட்டேன். புரிஞ்சதா? உன்னை இப்படியே கட்டி போட்டு தான் வைக்க போறேன். பட்னியாவே இருமாடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஜிலியை கிட்னாப் பண்ண கூடாது. அதுக்கு நம்ம இப்போ உதவி செஞ்சாகணும். ஆனா அவரு நம்மள பிடிச்சிருவாரேப்பா. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் டப்பு. யார் ஒன்னு அவுத்து விட்டது? என் கதை முடிஞ்சது. பசங்களா, ஆமா நீங்க எங்க இருந்து வந்தீங்க? யாராவது என்ன காப்பாத்துங்க. ஓ தேங்க்யூ பிஜ்லி. முதல்ல இந்த எரும மாட்டை நான் கட்டி போட போறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் நல்ல பாடம் கத்து கொடுக்கிற வாலு பசங்களா. இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் பாரு. அங்க பாத்தீங்களா அந்த பிஜிலியை அடிக்கிறதுக்கு அவர் எப்படி பின்னாடியே துரத்திட்டு போறாருன்னு? வாங்க நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாம எப்படியாவது பிஜிலியை காப்பாத்தி ஆகணும். வாங்க போலாம். நில்லு, நீ பிஜிலியை அடிக்க கூடாது. இந்த பிஜிலியை நான் அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை அடிக்க போற வாலு பசங்களா. வாங்க, இங்கிருந்து ஓடி போலாம். போயிடலாம். ஏய் கோகி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வா. இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு. ஆமாண்டா பூ, பிஜிலியால கூட இந்த வெயில தாங்க முடியல. பிஜிலிக்கு உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல்ல பிஜிலியை குளிப்பாட்டி ஆகணும். ஆனா அவ்வளவு தண்ணிக்கு நம்ம எங்க போறது? நம்மளால தண்ணியை இங்க கொண்டு வர முடியாது, ஆனா நம்ம பிஜிலியை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும்ல. இது அற்புதமான ஐடியா. வாங்க போலாம். மன்னிச்சிருங்க. அது பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப ஏதாவது போச்சா? போச்சானா அது போய் ரொம்ப நேரம் ஆச்சே. எவ்வளவு நேரம்? அதான் ஒரு 5-6 மணி நேரம். எனது 5-6 மணி நேரமா? எனக்கு தெரிஞ்சது என்ன விட்டு போய் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். என்ன பண்றதுங்க, வெயில் நேரம்ல, அதனால தான் ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஆமா, இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பேசுறது என் ஓனரோட மாட்டை பத்தி. இங்க பாருங்க, நான் சொல்றது கரண்ட பத்தி. உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, கரண்ட் போகுது, ஆனா பில் எவ்வளவு வருது பாத்தீங்களா? நான் சொல்றது வேற. நான் உங்ககிட்ட கேட்டது பிஜிலிய பத்தி, அதாவது எரும மாடை பத்தி. அந்த எரும மாடு இந்த பக்கம் போச்சா பாத்தீங்களா?
இந்த பக்கம் எரும மாடு போறத நீங்க பாத்தீங்களா? எரும மாடு போனதை பார்க்கல, ஆனா வரதை என்னால பார்க்க முடியுது. அப்படின்னா ஓ! வேண்டாம் பிஜிலி, விட்டுடு. நில்லுங்க நில்லுங்க, முதல்ல செக் பண்ணிக்கலாம். காட்ஸ் யாராவது இருக்க போறாங்க. யாராவது உள்ள வர மாதிரி இருந்ததுன்னா உடனே எனக்கு சிக்னல் கொடுங்க. ஏய்! ஏய் டப்பு, ரெண்டு காட்ஸ் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. பிஜிலி, சீக்கிரம் என் கூட வா. வா, நாம இந்த மாட்டை அடிச்சு அடிச்சு வெளியில அனுப்பலாம். டப்பு ஒழுங்கா தொடப்பா, இல்லனா பிஜிலிக்கு சளி பிடிச்சிடும். எரும மாட்டை நான் கட்டி போட்டுட்டேன். இப்ப இந்த பசங்களை ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். இங்க பாருங்க, இந்த பசங்க இந்த எரும மாட்டை கிட்னாப் பண்ண பார்த்தாங்க. தேவையில்லாம போய் சொல்லாத. நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்னோட பிஜிலிக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்திருக்க. இந்த பசங்க தான் என் பிஜிலியோட உயிரை காப்பாத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க பசங்களா. நீ பண்ண காரியத்துக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. கிட்ட வராதீங்க, இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்களையும் சும்மா விட மாட்டேன். இந்த எரும மாடு உங்களோட பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்பவே காயப்படுத்திருச்சு. இன்னைக்கு நான் அதை விட போறது இல்ல. இங்க பாரு, உன்னை நான் இன்னைக்கு சட்னி ஆக்காம விட மாட்டேன். வேண்டாம் சோடி அங்கிள், இது எங்களோட சண்டை. இது டப்பு ஆர்பியோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. பாத்தீங்களா, ஒரே ஒரு அடிக்கே இவங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. என்ன பண்ணுவேன்? என்ன தம்பி, பால் குடிக்கிறதே இல்லையா?
டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் டப்பு ஆர்மி. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. சொன்னா கேளுங்க பசங்களா, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். பாத்தியா பேராண்டி, பால்ல எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாத்தியா? ஆமா தாத்தா, இன்னில இருந்து மொத்த டப்பு ஆர்மியும் தினமும் பால் குடிப்போம். ஆமா தாத்தா. Promise. तारक मेहता का उल्टा चश्मा.